நான் ஒரு தடவை கேரளாவுக்கு ஒரு பெரிய கிரிமினல் லாயர் வந்து கொல்லத்தில் அவருடைய புத்தகத்தை வெளியிடுறதுக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். நான் போயிருந்தேன். கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸில் எனக்கு ரூம் போட்டிருந்தாங்க. நான் வந்து திருடன் மணியம் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸ் போக சொல்லியிருந்தேன். அவர் வந்திருந்தார். இந்த லாயர் வந்து அவர் குடும்பத்தோடு வரவேற்கிறதுக்கு நான் வந்திருந்தார். வந்தோடனே நான் அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சுரேஷ், இவர் வந்து திருடன் மணியம் பிள்ளைன்னு. அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. அவர் நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு கல்வனோ அப்படின்னு கேட்டார். கல்வன் திருடனோ ஒன்று பக்கா கல்வன் நான். இவரை ஏன் நீ வர சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி என்னை பார்த்தாரு. அப்போ நான் அடுத்த ஷாக் சொன்னேன். ஒன்றும் இல்லை, இவருடைய ஆட்டோ பயோகிராபிக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிக்குது என்ன. ஐயோ எந்த தெய்வமே அப்படின்னார் அவர். திருடன் எழுதின புஸ்தகத்துக்கு சாகித்ய அகாடமி புஸ்தகமா அப்படின்னு அவார்டா அப்படின்னு கேட்டார். எப்பயுமே நண்பர்களே, நான் இன்றைக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். திருடர்கள், பாலியல் தொழிலாளிகள், திருநங்கைகள், கூட்டி கொடுப்பவர்கள், பிச்சை எடுப்பவர்கள், பிட்பாக்கெட் அடிப்பவர்கள் என்று ஒரு கேட்டகரியை நீங்கள் போட்டுக்கினே போனீங்கன்னா உலகத்தில், இந்த உலகத்தில் எழுத ஆரம்பித்த எல்லா எழுத்தாளர்களும் இவர்கள் பக்கத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. எந்த கனவான் பக்கத்திலும், எந்த பணக்காரன் பக்கத்திலும், எந்த அதானிக்காகவும் ஒரு வரியை ஒரு எழுத்தாளன் எழுதினதே இல்லை. அப்படி எழுதினவன் எவனும் எழுத்தாளனாக இருக்கவே முடியாது. அப்போ வந்து திருடன் மணியம் பிள்ளை வந்து சுரேஷ்குமார் வந்து பார்க்கும்போது அவர் அடுத்த கேள்வி அவரை கேட்டார், நீ என்னை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டார். மணியம் பிள்ளை சொன்னார், 20 வருஷமாக அந்த கோர்ட்டில் உங்களை பார்த்துனே இருக்கிறேன் சார்னார். ஏன் திருடன் மணியம் பிள்ளை வந்து அவ்வளோ பெரிய ஆளாக கருதப்பட்டார்னா, அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் அவர் சொல்கிறாரு, இந்த போலீஸ், கேரளா போலீஸ் மட்டும் ஒரு 20 நாள் லேட்டாக என்னை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது. 20 நாள் தாமதித்து இருந்தால் நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருப்பேன்றார். ஏன்னா மணியம் பிள்ளைக்கு ஒரு பிரபலமான அரசியல் கட்சியில் எம்பி சீட்டு கொடுத்துட்டாங்க, திமுக தொகுதியில். அவர் டெபாசிட்லாம் கொடுத்து இது எலெக்ஷனில் நின்று பிரச்சாரம் பண்ணியிருந்தார். பிரச்சாரத்துக்கு போகும்போது தான் அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 20 days வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா சென்ட்ரல் மினிஸ்டர் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது அவரை. ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே, இவர் தான், இந்த மணியம் பிள்ளை தான் கர்நாடகாவில் போய் செட்டில் ஆகிருக்கிற இன்னொரு மணியம் பிள்ளைன்னு கண்டுபிடிச்சி அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏன் மணியம் பிள்ளை ரொம்ப முக்கியமான ஆளாக எல்லாருக்கும் கருதப்பட்டார்னா, நான் பல முறை பல புத்தக கண்காட்சியில் பேசும்போது அவருடைய லைஃப்லேருந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன். எல்லார் வீட்லேயும் போய் திருட மாட்டார் அவர். நான் கூட என்னுடைய ஒரு கதையில், வலின்னு ஒரு கதையில், ஒரு திருடர்களை பற்றி, உப்புக்குறவர் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியிலேருந்து ஒரு திருடர்களை பற்றி எழுதியிருக்கேன். அவங்களுடைய என்ன தெரியுங்களா, அவங்களுடைய ஸ்பெஷல், ஒரு வீட்டில் போய் அவங்க ஒரு வாய் சாப்பிடாம திருடவே மாட்டாங்க. ஒருவேளை சாப்பிட முடியலன்னா அந்த வீட்டில் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. சாப்பிட்டுட்டு அந்த சுற்று வட்டாரம் ஒரு 100 மீட்டருக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க வந்து டாய்லெட் போயிடுவாங்க. உன் வீட்டில் சாப்பிட்டேன், இங்கேயே அதை வந்து கழிச்சிட்டேன், உனக்கு எனக்கும் எந்த பகையும் இல்லை, நாம் நண்பர்கள் அப்படின்னு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ திருடின்னு போயிடுவாங்க. அந்த உப்புக்குறவர்னு ஒரு கம்யூனிட்டி. அந்த மாதிரி மணியம் பிள்ளை ஒரு லாஜிக் வச்சுருப்பார். அது என்னன்னா, இந்த புதுசாக பணக்காரனாகி டைல்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக வேற ஒரு வீடு கட்டுறான் பாருங்க, புறநகர் பகுதியில், அவன் வீட்டை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுவார் திருடுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு புது பணக்காரர் வீட்டில் ஒரு மிகப்பெரிய திருட்டை வந்து ரொம்ப கச்சிதமாக முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துருவார் கொள்ளத்தில். காலையில் எழுந்துச்சு அந்த வீட்டுக்காரு தான் வீட்டில் அவ்வளோ பெரிய திருடு போய்க்குதுன்னு தெரிஞ்சிடும். அவர் கார் எடுத்து நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனல, அவர் போக மாட்டார், நேராக மணியம் பிள்ளை வீட்டுக்கே போயிடுவார். தெரியும் அவருக்கு யார் நைட் வந்ததுன்னு. போய் காலிங் பெல் அழுத்துவார். மணியம் பிள்ளை தூக்க கழகத்தில் எழுந்துச்சு வந்து, என்ன சாரே அப்படின்னு கேட்பார். இல்லை, நைட் அண்ணன் நம்ம வீட்டுக்காக வந்தீங்க பழகுது அப்படின்னு கேட்பார் அவர். இது சொல்லுவார், நான் வரல. இல்லை நீங்கள் வந்தது போனது, வெற்றிகரமாக தொழிலை முடிச்சது எல்லாமே எனக்கு தெரியும். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகல. உங்கள் திறமையில் நீங்கள் எவ்வளோ திருந்தீங்களோ நீங்களே வச்சுக்கங்க, எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, நான் போயிடுறேன்னு சொல்கிறார். நான் தான் வரவே இல்லையே, அப்புறம் எனக்கு கேள்வி பதிலாக. ஆனாச்சு நீங்கள் வந்ததெல்லாம் கன்ஃபார்ம், அது இப்போ பிரச்சனையே இல்லை, அது கொஸ்டினே இல்லை. இப்போ தெரிய வேண்டியது என் கேள்விக்கு பதில். சரி கேளுங்க. சொல்ல ஒன்றும் இல்லை, புலி மாதிரி 2 நாய் வளர்க்குறேன் எங்கள் வீட்டில். என் மனைவி செத்துட்டா.
இந்த பசங்க காப்பாற்றலைன்னா கூட இந்த நாய் ரெண்டு என்னை காப்பாற்றிடும் அப்படின்னு உறுதியாக நம்பினேன். இந்த நாயை எப்படி நீங்கள் ஏமாத்துனீங்க அதை மட்டும் சொல்லுங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் போகலன்னு சொல்கிறார். மணியம்பிள்ளை சொல்லுவார், ஒன்றும் இல்லை, நான் ராத்திரி 8:30 மணிக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டு ஃப்ரிட்ஜில் என்ன ஆகுதுன்னு பார்த்தேன், மத்தி மீன் ஒரு 4-5 கிலோ நல்லா மசாலாலாம் போட்டு வச்சுருந்தீங்க. நான் வீட்டில் அடுப்பத்தை வச்சு சோறு வச்சுட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரைலாம் பண்ணேன். இது வரலும் வீட்டுக்காரனுக்கு தெரில. அதான் இதுக்கு அட்ஜாயினா இன்னொரு கதை இருக்குது. பாரத ராஜா ஒரு தடவை அவரோட பேசினது ரொம்ப சொன்னார், பாபா சிவாஜி கணேசனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நான் அவரை பார்க்க போய்கிறார். அவர் போன உடனே சிவாஜி அப்படியே அந்த பெரிய உருவத்தோடு எழுந்துச்சி, ராசா வா ராசா அப்படின்னு. என்னென்ன ஆச்சு? அவர் சிவாஜி வந்து ஒரு பெரிய கலைஞன்ல, எல்லாத்தையும் கதையாக சொல்லிக்கிறார். ஒன்றும் இல்லைப்பா, டெய்லி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் தூங்குவேன். பக்கத்தில் கமலா தான் படுத்திருக்கும். கரெக்டாக 4:30 மணி அடித்தா கமலா இருக்காது. எனக்கு காஃபி போயிடும், மாமாவுக்கு காஃபி போட போவோம். 5 மணிக்கு நான் எழுந்திருவேன், ஒரு காஃபி கொடுத்து என்னை எழுப்பி விடுவாங்க. அப்படி தான் டெய்லி நடக்கும். அன்னைக்கு 4:30 மணி இருக்கும், நெஞ்சு வலிக்குது, வேர்த்து கொட்டுது, அட்டாக். டேபிள்லே நான் சாப்பிட வேண்டிய மாத்திரை, நாக்கு கடியில் வைக்க வேண்டிய மாத்திரை இருக்குது, எடுக்க முடியல. எடுக்க ட்ரை பண்ணால் நான் கீழே விழுந்துருவேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன, அவ்வளோதான், சோலி முடிஞ்சிடுச்சுன்னு முடிவு பண்ணிட்டேன். சோலி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு 4:30 மணிக்கே காஃபியோட கமலா ரூமுக்கு வந்து மாமா காஃபி அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் என்ன காஃபி குடிச்சு அந்த உன் எதிரில் பேசினுக்கிறேன், நல்லா ஆயிடுச்சு சொல்லிட்டு பாரதராஜாட்ட சிவாஜி கேட்குறாரு, சரி மெட்ராஸில் வீடு கட்டிட்டியா அப்படிங்கிறார். 4 வீடு வச்சுக்கிறேன்றார் பாரதராஜா. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சின்ன சின்ன வீடு தானே அப்படின்னு கேட்குறாரு. பெரிய பங்களா முதல்ல போய் வித்துரு, பெரிய பங்களா கட்டாத. ஏன்னா ராம்குமார் பிரபு அப்படின்னு நான் கூப்பிட்டேன், ஒரு நாயும் திரும்பி பார்க்கல. நம்ம கூப்பிட்டா அப்படி வர அளவுக்கு மாத்திரை எடுத்துன்னு வர அளவுக்கு சின்னதாக வீடு கட்டு, பெரிய வீடு கட்டாத. கூப்பிட்டா கேட்காத அளவுக்கு பெரிய வீடு கட்டினா போய் சேர்ந்துருவேன். அட்டாக் வந்துடுச்சுன்னா எந்த நாயும் வராது. ஆமாம், இவர் வந்து மணியம்பிள்ளை வந்து வீட்டுக்குள்ளே பயங்கர சக்ஸஸாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சமைச்சு கொஞ்சம் மயக்க மருந்தெல்லாம் தடவி உள்ளேருந்து அவர் சாப்பிட்ற வெள்ளித்தட்டில் சாப்பிடுவார். புது பணக்காரர்ல, ஆமாம், வெள்ளித்தட்டிலேயே நாய்க்கு சாப்பாடு வச்சுக்கிறார். எங்கால் வச்சு உள்ளேருந்து அப்படி தட்டை விசிறி அடிச்சோடனே நாய் வந்து நம்ம முதலாளி தான் மீன் குழம்பு வச்சு நடுராத்திரில் நமக்கு சாப்பாடு கொடுக்குறாரு அப்படின்னு க்ளீனாக சாப்பிட்டு ஃப்ளாட் ஆயிடுச்சு. அப்புறம்பா கதையை கேட்குறீங்க, அப்புறம் என்ன, அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சு இந்த வந்து தூங்கிட்டேன், நீங்கள் தான் வந்து தூக்கத்தை கெடுத்துட்டீங்கன்னு சொல்கிறாரு. ஓகே, கங்க்ராச்சுலேஷன், இதோட முடிச்சுக்கலாம் உறவை, இனிமேல் அந்த பக்கம் வந்துடாத, போலீஸுக்கு போகலன்னு போயிட்டார். முதலாளி போயிட்டார். கதை இது கிடையாது. போயிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அந்த 2 நாயும் முதலாளியை பார்த்த உடனே காலை தூக்கி வரவே இருக்குது, அப்படியே சத்தம் போட்டு, என்கிட்ட சத்தம் போடு, யார்கிட்ட போடணுமோ அவங்ககிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லி அவர் கீழே குனிஞ்சி நாய்கிட்ட பேசுறாரு. என்னத்தம்மா சொல்றாரு, நீங்க என்னை காப்பாற்றுவீங்க தாண்டா நான் தைரியமா இருந்தேன், கேவலம் ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போயிட்டீங்களே அப்படின்னு நாய்கிட்ட பேசுறாரு. ஒரு மத்தி மீனுக்கு இப்படி சோரம் போய் என்ன இப்படி அனாதையாக ஆகிட்டீங்களாடா, உங்களை நம்பி எப்படா வாழறது, நான் என் முகத்திலே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நண்பர்களே, சத்தியமாக நீங்கள் நம்புங்க, அதான் அந்த நாய்கள் கடைசியாக தண்ணி குடிச்சது. ஒரு வாய் கூட அதுக்கப்புறம் 2 நாய் சோறு கூட எடுத்துக்கல. 6வது நாள் ஒரு நாய், 8வது நாள் ஒரு நாய் செத்துச்சு. இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம வீட்டு எஜமானுக்கு நம்ம செய்திருக்கிறோமே என்று 2 நாயும் செத்து போனது. இது எல்லாமே திருடர் மணியம்பிள்ளையுடைய அந்த புத்தகத்தில் பதிவாகி இருக்கிறது. அப்போ இதுதான் நமக்கு பெரிய பாடம்.
நமக்கு வந்து திருக்குறள் சொல்லி, ஔவையார் சொல்லி, நாலடியார் சொல்லி, ஒன்று சொல்லி நீ இப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெரியவங்களுக்கும் சொல்ல சொல்ல இதுக்கு நேர் எப்படி நம்ம நடக்கிறது நம்ம யோசிச்சுனே இருப்போம். எப்பயுமே இந்த அட்வைஸ் வந்து உலகத்தில் மனிதர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது.